ஸோ கரூருக்கு போய் அந்த மக்களை சந்திக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதை எப்படி பண்றது அப்படின்றதுலதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அங்க போனா மறுபடியும் கூட்டம் வந்துரும், அங்க போனா மறுபடியும் பிரச்சனை வரும், அங்க போனா வந்து ரசிகர்கள் மறுபடியும் கூடிடுவாங்க, கட்சிக்காரங்க கூடிடுவாங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகள், பல்வேறு எண்ணங்கள் அவங்களுக்கு அப்படியே இருக்கு. அதனால அவங்களால முடிவே எடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. அதாவது டிஜிபி கிட்ட பர்மிஷன் கேட்டு டிஜிபி கிட்ட ஒரு கலந்துரையாடல் அப்படின்றது நடந்திருக்கு. 2 டேட் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு வந்து அக்டோபர் 13 நீங்க போங்க. அங்க போய் அவங்க வந்து நிறைய இடங்களை பாக்குறாங்க. இப்ப இடங்களை பாக்குறாங்க அப்படின்னும் போது கல்யாண மண்டபத்துல வச்சு எல்லா ஃபேமிலிஸையும் ஒன்னா கூப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த ஃபேமிலிஸ் இறந்தவங்க நிறைய பேர் வந்து வெவ்வேறு மாவட்டங்கள்லயும் இருக்காங்க. திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள்லாம் இருக்காங்க. இப்போ 3 மாவட்டத்துக்கும் போய் அவர் வந்து பார்க்க முடியாது. உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்றதுல மறுபடியும் ஒரு சிக்கல் வரும் அப்படின்னும் போது எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு மண்டபத்துல வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மண்டபம் கிடைக்கல அப்படின்றாங்க. காலையில போய் மண்டபத்தை கேட்கறாங்க, மண்டபம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. மறுபடியும் ஈவினிங் போய் அட்வான்ஸ் பண்ணும் போதோ அல்லது கேட்கும் போதோ மண்டபம் வந்து இல்ல சார் நமக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த இடம் கிடைக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் அப்படின்றது இருக்கு. பட் அப்படி இருந்து இல்ல அது நமக்கு தெரியாது. கொடுக்குறவன் காலையில கொடுக்குறேன் அப்படின்றான், மறுபடியும் ஈவினிங் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தாவேகாவுடைய மாநாட்டுக்கே இந்த பிரச்சனை அப்படின்றது இருந்துச்சு. இப்போ இந்த சம்பவத்துல அவர் வந்து அந்த ஃபேமிலிஸை சந்திக்க போறாரு அப்படின்னும் போது இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கு. தானாவே வந்து அவங்க வராங்க, வரோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தானாவே அவங்க வந்து இல்ல சார் அப்படின்னு நிராகரிச்சிடுறாங்க. இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு. கடைசியில ஒரு 2 மண்டபத்தை பார்த்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. கேஆர்வின்னு ஒரு மண்டபம், அதுக்கப்புறம் வேற ஒரு மண்டபம். அதுல என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா ஒரு 41 ஃபேமிலிஸையும் அங்க கொண்டு வந்து விஜய் வந்து பார்த்தாருன்னா ஒரு 6 to 7 hours அவர் வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அங்க எப்படி நம்ம மேனேஜ் பண்றது அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாம தான் தாவேகாவினர் இருக்காங்க.